ஹாய் கைஸ், திஸ் இஸ் மை செகண்ட் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம பேங்கிங் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ண பிறகு என்னென்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு டாபிக்ஸ் எப்படிலாம் கவர் பண்ணுறது அதை ஃபுல்லாக நான் சொல்ல போகிறேன். இன்றைக்கான டாபிக்ஸ் என்னென்னா, நேற்று படித்த இங்கிலீஷோட டாபிக்ஸை ரிவிஷன் பண்ணணும். அது இல்லாமல் ஜென்ரல் அவேர்னஸில் வந்து புதுசாக ஒரு டாபிக் ஃபுல்லாக படிக்கணும். அது மட்டும் இல்லாமல் மேக்ஸில் வந்து ஒரு புதுசாக ஒரு டாபிக் படித்து அதை ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணணும். நான் ஜென்ரல் அவேர்னஸ்க்காக ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இந்த மேமோட வீடியோ பார்த்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக ஒரு ப்ரோ வந்து கமெண்ட்டில் கேட்டதுனால தான் அதை ஃபுல்லாக போடுறேன். எந்தெந்த வீடியோ ஃபாலோ பண்ணால் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்கள் பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த வீடியோவில் இருக்க எல்லா நோட்ஸையும் நான் தரவாக எடுத்துட்டேன். எடுத்த உடனே ஒரு நோட்டில் என்னோட ஜென்ரல் அவேர்னஸ்க்கு தனியாக ஒரு நோட் போட்டிருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு நோட் போட்டு வச்சுக்கோங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஜென்ரல் அவேர்னஸ் ஸ்டார்டிங்லேயே படிக்கிறேன்னா கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் டேரெக்டாக கரண்ட் அஃபேர்ஸ் பண்ணோம்னா எங்கேருந்து எது வருது, யாரெல்லாம் சைன் பண்ணுறாங்க, என்ன இது பிரச்சனை எதுவுமே தெரியாது. ஸோ நீங்கள் ஜென்ரல் அவேர்னஸ் ஃபஸ்ட்டு படிக்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம முக்கியமாக நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய டாபிக். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நமக்கு ரீசனிங்கும் ஆப்டிடியூட் எப்போ எப்படி மாறினே தெரியாது. ஆனால் கரண்ட் அஃபேர்ஸ் இங்கிலீஷும் நம்ம எவ்வளோக்குள்ள ஸ்ட்ராங்காக இருக்குமோ அவ்வளோக்குள்ள நமக்கு ஸ்கோரிங் பார்ட். நெக்ஸ்ட் இந்த டாபிக் முடிச்ச உடனே நம்ம மேக்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த வீடியோவில் வந்து ஒரு செமையான ஷார்ட் ட்ரிக் ஒரு சொல்லி கொடுத்துருக்காரு சார். எக்ஸாம்ஸில் நான் இதுவரை எழுதின வரையும் இந்த மாதிரி நிறைய ஷார்ட் ட்ரிக் நமக்கு தேவைப்படும். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் நார்மல் ஃப்ராக்ஷன் எப்படி மாத்திருந்து வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த 15 17 15 18/7 இருக்கா, நமக்கு வந்து 17 தான் அந்த இடத்துல வரணும். அதனால் நம்ம +2 ஆட் பண்ணுறோம். +2 ஆட் பண்ணால் நம்ம டினாமினேட்டரோட நம்ம அந்த 2 மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணி நியூமரேட்டரோட மைனஸ் பண்ணால் நமக்கு வந்து 4/7 வரும். இதுதான் நம்மளோட கரெக்டான ஆன்சர். இது ஒரு ட்ரிக். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் இன்னொரு சம் கூட நான் சொல்லி தரேன். இந்த ட்ரிக்கை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா எக்ஸாமில் ரொம்ப உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. அடுத்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா 13/8/5 கேட்டிருக்கான். இந்த கொஸ்டினை பொறுத்த வரையிலும் மேலே கொஸ்டின் இருந்த மாதிரி தான் இதுவுமே. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க 4 ஆப்ஷன்ஸுமே நம்ம எழுதி வச்சுக்கணும். ஏன்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்றதை நம்ம அப்போ தான் புரிஞ்சிக்க முடியும். ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து 14/5/7, செகண்ட் ஆப்ஷன் வந்து 14/3/5, தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 14/1/3 இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 14/6/7. நமக்கு வந்து இப்போ 14 இருக்கிறதுனால நம்ம 1 ஆட் பண்ணிக்கலாம் 13ஓட. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து என்ன பண்ணணும்னா 1 13 ஆட் பண்ணிங்கன்னா 14 வரும். நெக்ஸ்ட் அந்த 1 வந்து 5ஓட டினாமினேட்டரோட மல்டிபிள் பண்ணுங்க. மல்டிபிள் பண்ணிங்கன்னா நமக்கு 5 × 1 5 தான் வரும். 8ஓட நம்ம 5 மைனஸ் பண்ணால் நமக்கு 3 வரும் ஆன்சர். அந்த 3 தான் நமக்கு வரக்கூடிய ஆன்சரில் இருக்கணும். இப்போ வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா 14/3/5 இதுதான் கரெக்டான ஆன்சர். நீங்கள் இந்த ஸ்டெப்பை மட்டும் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேக்ஸ் முடிஞ்ச உடனே நான் இங்கிலீஷ் தான் எடுத்தேன். ஏன்னா இங்கிலீஷ் நேற்று படித்து சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்டை எனக்கு ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணி ஆகணும். நம்ம எவ்வளோக்கு நம்ம டாபிக்ஸை நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக ரிவிஷன் பண்ணிட்டே இருக்குமோ அது அவ்வளோ சீக்கிரம் மறக்காது. ஏன்னா நமக்கு டாப்பிக்கை அண்டர்ஸ்டாண்ட் படிக்கும்போது என்றைக்குமே எந்த டாப்பிக்குமே ஈஸியாக மறந்துடாது. ஸோ நீங்களும் படித்து முடிச்சோடனே கண்டிப்பாக ஒரு ரிவிஷன் கண்டிப்பாக பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே ஞாபகத்தில் இருக்கும். நம்ம புதுசாக டெலிகிராம் சேனலும் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்ன மாதிரி நீங்களும் ஒரு ஆஸ்பிரண்ட் இருந்து டெய்லி வீட்டில் இருந்தே படிக்கிற மாதிரி இருந்தால் மறக்காமல் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் படிக்கிறது தான் கண்டிப்பாக எல்லாம் வரும்னு சொல்ல முடியாது. ஆனால் நான் கண்டிப்பாக டெய்லியும் 100% எஃபர்ட்டை போட்டு ஃபுல்லாக படிக்கிறேன். இந்த வருஷத்துக்கான SBI PO நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணியே ஆகணும். ஏதாச்சும் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போங்க.